அவருக்கு இவ்வளவு பெரிய பேரும் புகழும் பணமும் வந்தது சன் டிவியால தான். ஆனா அவர் இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டதே கிடையாது, ஒவ்வொரு முறையும் அதிமுக தான் ஓட்டு போடுவோம்னு சொல்றாரு. அப்போ உனக்கு சோறு போட்ட ஒரு இடத்துக்கே நீ லாயலா இல்ல, நீ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணுங்கிறது கிடையாது. ஆனால் ஒரு முறையாவது நாம இங்க சோறு வாங்கி சாப்பிடுறோமே, திமுக காசாச்சு, ஒரு முறை திமுக ஓட்டு போடணும்னு ஒரு போடல. அப்ப அங்கேயே அவருடைய கேரக்டர் அடிபட்டு மே 4ஆம் தேதி ஓட்டு என்றாங்க. அன்னைக்கு வந்து யாராவது ஊருக்கு போவாங்க? ஒரு கட்சி தலைவர் எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு போவாரு? அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல செய்தியா சொல்றாங்க. வெக்கமா இருக்காதா? இதுல வந்து எந்த அடிப்படை உண்மை இல்லைங்கிறது அந்த செய்தியை போடுற சேனலுக்கு தெரியுமா தெரியாது. 20-30% வாக்குகளை அவர் பெறுவாருங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும். இந்த முறை ஆட்சியை பிடிக்க முடியுமான்னா அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு. பாருங்க, விஜய் மீது இவ்வளவு வெறுப்பு உமிழ்றாங்க. அவரு நிஜமாவே ஒரு மனுஷன் கோவப்பட்டான்னா அவ்வளவு கோவப்படலாம். அந்த அளவுக்கு அவரை வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாளும். இப்ப சீமானை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு அவரு டீசெண்டா போறாரு. ஆனா சீமானுக்கு கீழே இருக்கிற ஒரு நபர் ரொம்ப ரொம்ப கேவலமா எல்லாரையும் பேசி இன்னைக்கு அந்த கட்சி வந்து பாதிக்கு மேல் வாக்கு வங்கி இழக்குதுன்னா அதற்கு அந்த ஒரு நபர் மட்டும்தான் காரணம். இன்னும் கூட விஜய் பத்தி அவதூறான கருத்துக்கள் திமுக பேசுறதா இருக்கட்டும், திமுக ஐடி விஜய் அரசியலில் இருக்கிற வரைக்கும் அது நடக்குங்க. ஓகே, அவரே நான் வேணாம்ப்பா எனக்கு அரசியல், நான் சினிமாவே நடிக்கிறேன், எனக்கு இது தெரியாம உள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு போனாருன்னா விட்டுருவாங்க. விஜய்னு ஒரு ஃபோர்ஸ் வருதா, இத வந்து இது எத்தனை வருடத்துக்குள்ள இதை காலி பண்றது, அதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள்லாம் பண்ணணும்னு தான் திமுக நினைக்கும். போடுற சாப்பாடு, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, போற ட்ரெஸ் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது. அது கொஞ்சம் கூட நன்றி இல்லாம ஐடி பசங்க எல்லாருமே நீங்க விஜய் கொண்டு போட்டிருக்கீங்க, இது ஒரு பெரிய கேவலம் அசிங்கன்ற அளவுக்கு எல்லாம் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்ப டைடல் பார்க் எல்லாம் கலைஞர் கொண்டு வந்தாரு. ஒரு ஐடி செக்டாரா தமிழ்நாட்டில் உருவாக்குனதுல கலைஞருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா பத்திரிகையாளர் அந்தரன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. தமிழக அரசியல் பத்தி பல்வேறு விஷயங்கள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பா சார், கடந்த 6 மாதங்களாவே நீங்களும் நானும் நிறைய பேட்டிகள் பண்ணிருக்கோம். எல்லாமே எதுக்காகனா இந்த ஒரு நாளுக்காக தான். முதல் படியா பார்த்தோம்னா எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு விஜய் அலை தான். விஜய் அலைன்னு தான் சொல்லி அவனும் அதுல மாற்று கருத்தே இல்ல. மக்கள் அவ்வளவு அணி திரண்டு எல்லாரும் ஊருக்கு போறாங்க, லாரி புடிச்சு போறாங்க, ஆட்டோல காசு கொடுத்து அந்த டெம்போ ஆட்டோ எது கிடைக்கிறதோ புடிச்சு போறாங்க. அந்த எலெக்ஷனுக்கு முந்தின நாள் இருந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மக்கள் அப்படியே அலறி எல்லாருமே அணி திரண்டு ஊருக்கு போறாங்க, இவ்வளவு ஆர்வமா போவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? இருக்கும். இளைஞர்கள் கூட்டம் வந்து நம்ம விஜய் போராட்டம் எல்லாம் பாக்குறோம், எல்லாருமே வந்து ஓட்டு போட வருவாங்கன்னு தெரியும். பட் இது இவ்வளவு பெரிய அலையா மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க சென்னையிலிருந்து வெளியூர் கிளம்பிய அந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா ஒரு மளிகை கடையில இருக்கும்ல ஒரு கூட்டம், சரவணா ஸ்டோர் அந்த மாதிரி வந்து நிரம்பி வடிஞ்சுது. அப்பவே வந்து பலருக்கு இது எல்லாமே விஜய்க்காக போற கூட்டம் தான் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்துச்சு. ஆளுங்கட்சிக்கும் அந்த பயம் கட்டாயமா இருந்திருக்கும். இல்லைன்னா பஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா அவங்க விட்டுருப்பாங்க. பல இடங்கள்ல இந்த பஸ் வசதி இல்லாமல் அங்கங்க நின்று கதறிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களை இன்னும் கொஞ்சம் அனுமதிச்சிருந்தா கட்டாயமா அவங்க வந்து இந்த எலெக்ஷன் முடிவதற்குள் ஊருக்கு போய் சேர்ந்து ஓட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. பல இடங்கள்ல அந்த இது எலெக்ஷன் பூத் வெளியில நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பல பேர், ஓட்டு போட அனுமதிங்க, மெட்ராஸ்ல இருந்து நாங்க வர்றோம் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். சோ அதுதான் இந்த கூட்டம் வந்து விஜய்க்கு ஆதரவான அலைதான். முக்கிய கேள்வியா அதான், பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலன்றதே ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான். நீங்க அது எப்படி பாக்குறீங்க? அது பிளானடா இல்ல அது எதர்ச்சியா நடந்ததா? இல்ல பொதுவா தீபாவளி உங்களுக்கு எதர்ச்சியா நடந்திருக்கிறது இல்ல வாய்ப்புல. நீங்க மக்கள் வந்து எல்லா வயதினரும் இப்படி கூட்டமா போனாங்கன்னா அவங்க அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பட் அங்க போனது எல்லாமே இந்த 30 வயதுக்கு உட்பட்ட ஒரு கூட்டம். இது யாருக்கு ஓட்டு போடுங்கிறது கட்டாயமா தெரியும் இல்லையா? அப்ப முடிஞ்ச அளவுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணுவோமே நினைச்சிருக்காங்க. இது வந்து அரசியல்ல இது ஒரு சாதுரியம் தான். அந்த காலத்துல போர் முறைகள்ல அந்த படை திரண்டு வரும்பொழுது அவங்களை வழியில எப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்கிறது நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். இந்த பொன்னியின் செல்வன் கதையெல்லாம் படிக்கும்போது நிறைய அதுக்குள்ள இந்த சரித்திர கதைகள் படிக்கும் பொழுது ஒரு போரை எப்படி வியூகம் வகுத்து எதிர்கொள்வதுங்கிறதெல்லாம் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட
அப்படிதான் இது ஒரு வியூகமா தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா மக்களை வந்து முடிந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த டிரான்ஸ்போர்ட்டை குறைச்சோம்னா அவங்க ஓட்டு போடுற எண்ணிக்கையும் குறையும்னு நினைச்சு சில வேலை செஞ்சிருக்காங்க. பட் அதையும் தாண்டி லாரி பிடிச்சு போனவங்க, வேன் பிடிச்சு போனவங்க, ஒரு வேன்ல வந்து ஒரு 20 பேரை ஷேர் பண்ணி பணத்தை கொடுத்துட்டு போனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எப்படியோ போய் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. சார் அந்த பெர்சன்டேஜ் பத்தி என்ன, 85% ஆக்சுவலி அது உண்மையாலுமே ஒரு இமாலய சாதனை தான். ஆக்சுவலி ஓவரால் வந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால்லையும் கிட்டத்தட்ட 90க்கு மேல போயிருக்கு இல்லையா. அப்ப அங்க எங்க விஜய் வந்தாரு, அப்படி கிடையாது. இது வந்து என்னன்னா இது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு 25 லட்சம் ஓட்டு எக்ஸஸ் ஆகுறது தான் வழக்கம். அப்படிதான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க இந்த கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுல விஜய் அதுல அப்படி வந்ததுல இளைஞர் கூட்டம் அதிகம், அது விஜய்க்கான கூட்டம், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்ல. இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு முழுக்க விஜய் நோக்கி திரும்பினதுதான். ஓகே, அதுதான் அடுத்த கேள்வி. அதுதான் அந்த விஜயால இல்லன்னு நீங்க இப்ப பல பேர் அதான் சாதிக்கிறாங்க. இது வந்து விஜய்க்கு வந்த கூட்டம்னா சார் படிவத்தினால போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க, அதனால இன்க்ரீஸ் ஆன பெர்சன்டேஜ் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இல்லங்க, போலி வாக்காளர் நீக்கப்பட்டாலும் ஒரிஜினல் வாக்காளர்கள் இந்த மாதிரி ஏற்கனவே போயிருக்காங்களா? இல்லையே. நான் வந்து ராஜீவ்காந்தி இறந்த பிறகு ஒரு தேர்தல் வந்து பாத்தீங்களா, அதுல வந்து ராஜீவ் அலை அடிச்சது. அப்ப இந்த மாதிரி கூட்டத்தை நம்ம வாக்குச்சாவடிகள்ல பார்த்தோம். அது மாதிரி வந்து ஒரு கூட்டம் இப்போ வந்திருக்கு. எம்ஜிஆர் இறந்த பிறகு அவருடைய மறைவுக்கு வந்த ஒரு கூட்டம் வந்து அடுத்து வந்து ஜெயலலிதா அம்மா தான் ஜெயிப்பாங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கூட்டத்தை பார்க்கும்போது விஜய் வந்து நான் இங்க ஒரு கணிப்பு ஒன்று இருந்துச்சு, இவ்வளவுதான் வாங்குவார் அவர், வாக்கு வங்கி இவ்வளவுதான் இருக்கும்னு நினைச்சாங்கல்ல, அந்த கணிப்பை உடைச்சிட்டு இன்னும் ஜாஸ்தி வாங்குவாருங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்திருக்கு. சீட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது நம்ம மே 4ஆம் தேதி தான் சார் சுமார் ஒரு 28 லட்சம் வாக்குகள் அதிகமா வந்ததா சொல்றாங்க. சரி, இப்ப அவங்களோட அடிப்படை கட்சி உறுப்பினர்களே ஒரு 1.5 கோடி பேர் இருக்கிறதா தாவே சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சம் கட்சி நிர்வாகிகள் அவங்க எல்லாருமே ஒரு தொண்டர்கள், அப்படி இருக்கிறப்ப அவர் எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குவாருன்னு சார் உங்களுக்கு தோணுது? 20% 30% வாக்குகளை அவர் பெறுவாருங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. இது சீட்டா எவ்வளவு கன்வெர்ட் ஆகும், எத்தனை சீட் அவருக்கு கிடைக்கும், அவரு இங்க எப்படி ரோல் பண்ண போறாரு இனிமேங்கிறது தான். இந்த முறை ஆட்சியை பிடிக்க முடியுமான்னா அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. இந்த 2 பெரிய கட்சிகள்ல ஏதோ ஒரு கட்சி தான் ஆட்சியை பிடிக்க போகுது. விஜய் வந்து அடுத்த தேர்தல் தான், ஒரு ஆட்சியை பிடிப்பதுங்கிறது அடுத்த தேர்தல்ல தான். பட் இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு அவருடைய சப்போர்ட் கட்டாயமா யாரு கொடுக்குறாருங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா தொங்கு சட்டமன்றம் வருங்கிற அளவுக்கு எல்லாம் பேசுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, விஜயினுடைய வாக்கு வங்கி தமிழக அரசியல்ல ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்றாரு. அப்ப எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. இப்ப வெளியில இருந்து நம்ம பாக்குறது வேற, இங்க அதற்குள்ளே ஊறி போனவர்கள் பாக்குறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப ஏதோ ஒரு ரோல் வந்து விஜய் இல்லாமல் இங்க வந்து அரசியல் நகராதுங்கிற சூழ்நிலை தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். திருமாவளவன் அடிக்கடி சொல்றாரு தொங்கு சட்டசபை தான் வரும்போதுன்னு சொல்றாரு. அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் எந்த அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா சிங்கிள் மெஜாரிட்டி வர வாய்ப்பே இல்லையா இருக்கும்? இல்ல, நான் விசாரிச்ச வரைக்கும் நான் பல அரசியல் நிருபர்கள்ட்ட பேசினேன். எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்க வந்து பொது வெளியில பேசுறது வேற ஒரு கருத்தா இருக்கு. பட் நம்மகிட்ட பேசும்போது இன்னும் க்ளோஸ் டு ஹார்ட்டா பேசுறாங்க. இல்லங்க, அது எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தொங்கு சட்டசபை தான் அவங்களே சொல்றாங்க. அவங்க தரப்புல அவங்க விசாரித்த தகவல்கள் இதெல்லாம் வச்சுட்டு அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்ம 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம எல்லாமே யூகங்கள் தானே. அதுக்கப்புறம் தான் இது என்ன, எத்தனை சதவீதம், இவருடைய பங்கு என்ன, அல்லது இவர் பங்கு இல்லாமலே ஏதோ ஒரு கட்சி இங்க ஆட்சிக்கு வருமா அப்படிங்கறதெல்லாம் 4ஆம் தேதி தானே. சார் மக்கள் கிட்ட அந்த ஆர்வம் எப்படி பாக்குறீங்க? அந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, நான் என் வீட்டை சுத்தி இருக்கிற ஸ்கூலுக்கே ஒரு 4-5 ஸ்கூல் போனேன். பல்வேறு இளைஞர்கள் காக்கி பேண்ட், ஒயிட் ஷர்ட், குடும்பங்களும் சரி, பெரும்பாலும் குடும்ப பெண்களே சரி, அந்த வெள்ளை கலர் சாரி, அந்த பிரவுன் கலர் அந்த இதுதான் போட்டுட்டு வந்தாங்க. இது மக்கள் ஆர்வம் எப்படி பாத்தீங்க? இது ஒரு பக்கம் விட்டுருங்க, ட்ரெஸ் கோட ஒரு பக்கம் விட்டுருங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் எல்லாருமே தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன், விசிலுக்கு ஓட்டு போட்டேன், இதுதான் சொல்றாங்க. நான் கிராமப்புறங்கள்ல எங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, போன் பண்ணி கேட்டா அதான் சொல்றாங்க. ஒரு தீவிரமான அஜித் ரசிகர், என்னுடைய ஃப்ரெண்டு, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவருக்கு கீழே வந்து அவர் கம்பெனில 600 பேர் வேலை பாக்குறாங்க. அவர் சொல்றாரு, சார் எங்க கம்பெனில ஒரு 600 பேர் வேலை பாக்குறாங்க, 600 பேரும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி அந்த குழுவுல வந்து அவங்க சொந்தக்காரங்கள்லாம் இணைச்சிருக்காங்க. எல்லாருமே சொல்றது என்னன்னா விசிலுக்கு போட்டாங்கிறது தான் அப்படின்னு ஒரு அஜித் ரசிகர் சொல்றாரு நமக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அது இப்படி நம்ம கேள்விப்படுவது பார்ப்பது எல்லாமே வந்து விசில் விஜய்ன்னே இருக்கு. இது எங்க ஒண்ணு நிறுத்தணும்னு நமக்கு தெரியல. நம்ம கூட ஒருவேளை அண்டர் எஸ்டிமேட் போடுறோமா, அல்லது அதை தாண்டி அவர் போவாரா, எதுவுமே நமக்கு புரியல. ஓகே சார், அதே மாதிரி அஜித்தின் பேச்சு எடுத்தீங்க தான் எனக்கு ஒரு கேள்வி ஞாபகப்படுது. அஜித்தை வந்து பல்வேறு கட்சி தலைவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சாங்க. அவரோட ஃபேன்ஸை வந்து நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கணும்,
அப்படின்ட்டு இபிஎஸ் ஐயா அவர்கள் அவரோட அஜித் போட்டோ காமிச்சதா இருக்கட்டும், இல்ல உதயநிதிக்கு இந்த மாதிரி விஜய்க்கு மத்த அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே அஜித் போட்டோ கிஃப்டா கொடுக்கப்பட்டது பிரச்சாரம் அப்பவே. இது எதை காட்டுது சார்? எதுக்காக அஜித்தை வந்து தங்களுக்கு சாதகமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க? இல்லங்க, அஜித் வந்து இது குறித்து எந்த கருத்தும் வெளியிடல. ஒவ்வொரு முறையும் வந்து இப்ப என்னுடைய ரசிகர்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, இன்னாருக்குதான் நான் ஆதரவுலாம் அவர் வந்து எந்த காலத்திலும் சொல்ல கிடையாது. அவருடைய ரசிகர் மன்றம் வச்சிருந்தப்ப கூட உங்களுக்கு பிடித்த தலைவர்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, என்ன வந்து எங்கேயுமே இழுக்காதீங்கன்னு தான் அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தது. இந்த முறையும் அதே மாதிரி அவர் கண்டுக்காம இருந்துட்டாரு, யாரெல்லாம் யாருக்கு பிடிக்குதோ போங்க அப்படின்ட்டு. ஆனால் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி ஒரு கேம்பெயின் பண்ணாங்கல்ல, அதை வந்து அஜித்தை விரும்பி இருக்க மாட்டார். ஏன்னா அதை எப்பவுமே அவர் விரும்பினது கிடையாது. ஏன் அவர் மன்றத்தை கலைச்சாருங்கிறது கூட ஒரு அழுத்தமான காரணம் உண்டு. அதுல ஒண்ணு அரசியல் என்னன்னா, அன்னைக்கு வந்து அவர் விரும்பாத ஒரு கட்சிக்கு இவருடைய ரசிகர்கள் எல்லாமே திரண்டு போய் ஆதரவு தெரிவிக்கிறார், இவருடைய பேனரை வச்சு ஓட்டு கேட்கறது, இதெல்லாம் நடந்துச்சு. என் அனுமதி இல்லாமல் என் புகைப்படத்தை என்னுடைய ஃபேன்ஸ் பயன்படுத்துறாங்கன்னு தான் அவர் மன்றத்தையே கலைச்சாரு. ஆனா இன்னைக்கு அது நடக்குது ரொம்ப சர்வசாதாரணமா. தலைவர்களும் கொஞ்சம் கூட வெக்கப்படாம அந்த படத்தை வாங்கி இப்படி எல்லாம் காமிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பானது. ஓட்டு வேணுங்கிறதுக்காக அஜித்ங்கிற ஒரு தனிநபரை மன ரீதியா காயப்படுத்துறது இருக்குல்ல, அவருக்கெல்லாம் எந்த காலத்திலயும் விரும்ப மாட்டார். விஜயே வந்து அஜித் படத்தை காமிச்சா கூட அது விரும்ப மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த அரசியல் வேண்டான்னு ஒதுங்கி போற ஒரு நபர். பாருங்க, ஒரு புகைப்படத்தை கொடுக்குறாங்க, அதை வாங்கி இப்படி காமிக்கிறாங்க. இது எவ்வளவு மோசமான ஒரு செயலா இருக்கு பாருங்க. அதை தலைவர்களே தவிர்த்திருக்கணும். அவங்க விருப்பப்பட்டு ஓட்டு போடுறாங்க, அஜித் ஓட்டு உங்களுக்கு தான் கத்துறாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் ஒரு புகைப்படத்தை வாங்கி நீங்க பப்ளிக்கிட்ட காமிக்கிறீங்க பாருங்க, அது எப்படி சரியா இருக்கும்? இருந்தாலுமே விஜய்க்கு எதிரான ஆப்போசிட்னா அது அஜித் தான். சோ அதனால விஜய் ரொம்ப பெரிய மக்கள் சக்தியா மாறிட்டாரு, மக்கள் ஆதரவு இருக்கிற அவருக்கு. அவர் எப்படியாவது ஆப்போசிட்டா என்னடா பண்ணலாம்னு சொல்லி தான் அஜித்தை முன்னிறுத்துறாங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? ஆமா, விஜயனுடைய நேரடி எதிரி அஜித் தான் ரெண்டு ரசிகர்களுமே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அஜித்தினுடைய படத்தை காமிக்கும் போது அந்த ஓட்டு அப்படியே மொத்தமா நமக்கு வந்துரும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான நம்பிக்கை தான், அப்படி ஒண்ணும் நடக்க போறது இல்லை. அஜித் ஏன் கேட்கவில்லை சரி? அவரோட எக்ஸ்ல ஏதாவது இது போட்டுருக்கலாம், அறிவிப்பு போட்டுருக்கலாம், எக்ஸ்ல இல்ல அவரை என் படத்தை யாரும் யூஸ் பண்ண எந்த கட்சி தலைவர்களும் என் படத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். இல்ல, இதை வைத்து ஒரு விவாதத்தை அவர் கலப்ப விரும்பல, அவ்வளவுதான். இப்ப நீங்க அவர் ஒரு கருத்து ஒண்ணு சொல்றாருன்னு வைங்களா, அந்த கருத்தை ஒட்டிய ஒரு விவாதம் இங்க ஸ்டார்ட் ஆகும். அப்ப அஜித் யாரு, அவர் ஏற்கனவே என்ன பண்ணாரு, இப்ப என்ன பண்ண போறாரு, எதிர்காலத்துல என்ன பண்ண போறாரு, இப்படி எல்லாம் ஒரு விவாதம் இங்க ஸ்டார்ட் ஆகும். அதை அவர் விரும்பவே இல்லை. நீங்க அவர் ஒரு வரியில ஒரு கருத்தை சொன்னாருன்னா அன்னைக்கு டிபேட்டா அது மாறும். எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லையும் உட்கார்ந்து ஒரு பெரிய விவாதமா கையில் எடுப்பாங்க. அது வேண்டாம்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்னன்னா, அவருடைய பேஷன்ங்கிறது டோட்டலா மோட்டார் சைடு போயிருச்சு. அப்படி இருக்கும்போது நாம எதுக்கு இதுக்குள்ள வந்து நம்மளா தலையை கொடுத்து நாமளா ஒரு கருத்து சொல்லி அது எதுக்குன்னு நினைக்கிறாரு. ஓகே, அதனால அவர் சொல்லக்கூடிய சின்ன கருத்து கூட யாருக்காவது எதிராக போக வாய்ப்பு இருக்கு, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒண்ணு இல்ல, தேர்தல் அன்னைக்கு கூட சொல்லியிருப்பாரு ஆட்சி மாற்றம் வரணுமா வேணான்றதுக்கு நோ நீடுன்னு சொன்னதால ஒரு தகவல். அதனால நீங்க அவர் ஆரம்பத்துல நம்ம பாக்குறோம், அவர் வர்றதுல இருந்து திரும்பி போற வரைக்கும் அந்த காணொலியை நம்ம பாக்குறோம். எங்கேயுமே அவர் அப்படி சொல்லல. கேமராக்கள் வந்து அவரை மொய்க்கும் போது அவர் கோபப்படுறாரு, அவ்வளவுதான். ஆனால் இவங்களா ஒண்ணு உருவாக்கி அதை போட்டு அதுக்குள்ள அஜித்தினுடைய ரசிகர்கள் ஓட்ட நம்ம வாங்கிடணும்னு நினைச்சு ஒரு கேம்பெயின் பண்றது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு. ஓகே சார், இப்ப நீங்க முன்னாடி பேசுறது ஒரு 20-30% வாக்கு வரலாம் நீங்க சொன்னீங்க. ஆனா திமுகவும் அதிமுகவும் சரி ரொம்ப பெரிய அச்சத்துல இருக்காங்கன்னு தான் தோணுது. பட் ஆனா அது வெளியே காட்டிக்கவே இல்லை. அவங்களுக்கு உள்ளார எவ்வளவு அச்சமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது அச்சம்னு சொல்ல முடியாதுங்க. தேர்தலில் வந்து இது போன்ற நிகழ்வுகள் சகஜம். அவங்க எல்லாம் என்ன ஆட்சி கட்சி ஆரம்பிச்சதுல வெறும் வெற்றியை மட்டுமா பார்த்துட்டு வராங்க. வெற்றியையும் பார்த்தவங்க தோல்வியும் பார்த்தவங்க தானே. அதனால அவங்களுக்கு வந்து இது அச்சத்தை எல்லாம் ஏற்படுத்தாது. ஐயோ அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ரைட், ஒரு ஃபோர்ஸ் வருது, இதை எப்படி நம்ம சமாளித்து இதுல இருந்து வெளியில வர்றது, அவங்களை அடிக்கிறதுங்கிறது தான் இதுல வந்து அவங்களுடைய வியூகமா இருக்குமே தவிர அப்படியே பயந்து போய் அப்படியே கைகாலெல்லாம் நடுங்குதுலாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு உள்ளார என்ன சார் நினைப்பாங்க, என்ன பெர்சன்டேஜ் வருமோ? இல்லங்க, இப்ப விஜய்னு ஒரு ஃபோர்ஸ் வருதா, இத வந்து இது எத்தனை வருடத்துக்குள்ள இதை காலி பண்றது, அதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் பண்ணணும்னு தான் திமுக நினைக்கும். இப்ப வைகோ வந்து திமுக விட்டு வெளியேறினார், திமுக ஒண்ணுமில்லாம போயிடுச்சுட்டாங்க. பாதி மாவட்ட செயலாளர்ல கூட்டு போயிட்டாரு அவரு. கூட்டு போய் அந்த திமுக இருந்து ஒரு பாதி சதைய பிச்சுட்டு போயிட்டாரு அவரு. இனி வந்து மதிமுக தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது, மொத்த பேர் அங்க போயிட்டாங்க, எல்லா தலைவர்களும் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கலைஞர் மீண்டும் அதை கட்டமைச்சாரு. இது வந்து ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு அதுதான் எப்பவுமே அழகு, அதை ஒரு சவாலாவே நினைச்சு செய்வாங்க. அதனால
அதிமுக பார்க்காத பிளவு கிடையாது, திமுக பார்க்காத பிளவு கிடையாது, எதிரிகள் கிடையாது. கட்டாயமா ஒரு பெரிய ஃபோர்ஸா வந்திருக்கிறாரு. இந்த ஃபோர்ஸை எப்படி அட்டன் பண்றது, மீட் பண்றதுங்கிறதா அவங்களுடைய வியூகமா இருக்குமே தவிர பயந்து ஓடி ஒளிஞ்சிருவாங்கன்னு தான் நம்ம சொல்ல. வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் முன்னாடி எலெக்ஷன் முடிஞ்சு 3 நாள் முன்னாடி முடிஞ்சிருச்சு. இன்னும் கூட விஜய் பத்தி அவதூறான கருத்துக்கள் திமுக பேசுறதா இருக்கட்டும், திமுக ஐடி விங் பேச. விஜய் அரசியலில் இருக்கிற வரைக்கும் அது நடக்குங்க. ஓகே, அவரா நான் வேணாம்ப்பா எனக்கு அரசியல், நான் சினிமாவில் நடிக்கிறேன், எனக்கு இது தெரியாம உள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு போனாருன்னா விட்டுருவாங்க. அதை அவரும் சொல்ல போறது இல்ல, இவங்களும் நிறுத்த போறது இல்ல. இன்னும் மோசமான இதெல்லாம் வரும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. விஜயை பத்தி நீங்க இப்ப இவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பேசுவாங்க பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு திமுகவோட ஆதரவா இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர் சொன்ன கருத்து தான் சமூக வலைத்தளங்கள பயங்கர ஒரு கோபத்தை உண்டு பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஐடி கம்பெனி இளைஞர்கள் விஜய் ஓட்டு போட்டாங்கன்றது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான். ஒருவேளை திமுகவுக்கும் அந்த விஷயம் வந்திருக்கலாம். அந்த கட்சியை சேர்ந்த நபர் சொல்லியிருக்காரு, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, போற ட்ரெஸ் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது, அது கொஞ்சம் கூட நன்றி இல்லாம ஐடி பசங்க எல்லாருமே நீங்க விஜய் ஓட்டு போட்டிருக்கீங்க, இது ஒரு பெரிய கேவலம் அசிங்கன்ற அளவுக்கு எல்லாம் பேசியிருக்காரு. நீங்க தான் எங்களுக்கு சோறு போட்டிக்கலான்ற மாதிரி எல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளம் பெரிய விவாதம் போயிட்டு இருக்குது. எப்படி பாக்குறீங்க? அவர் இல்லங்க, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்ப டைடல் பார்க் எல்லாம் கலைஞர் கொண்டு வந்தாரு, ஒரு ஐடி செக்டாரா தமிழ்நாட்டில் உருவாக்குனதுல கலைஞருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதை சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு அரசின் கடமையே அதுதானே, இளைஞர்களை வழி நடத்துவது அரசின் கடமை. அதை கலைஞர் செவ்வனே செஞ்சாரு, அவ்வளவுதான். அது நீங்க ஒவ்வொரு முறையும் சொல்லி காட்டி அவங்கள ஊன் பண்றதுல ஒன்னும் அர்த்தம் கிடையாது. நீங்க அவர்களை தன் பக்கம் இழுப்பதற்கு என்ன மாதிரி பேசணுமோ அப்படிதான் பேசணும். மேலும் அவங்களை வெறுப்பேத்துற மாதிரி பேசுனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், இன்னும் மல்டிப்ளை ஆகும். உங்களுக்கு எதிரான கூட்டம் இன்னும் திரளும். அது அவசியம் இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தலைவர்கள் ரொம்ப ஜெனியூனா இருப்பாங்க. அவங்க கேவலமா பேச மாட்டாங்க, அசிங்கமா பேச மாட்டாங்க. ஆனால் இந்த தலைவர்களுக்கு கீழே இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்ப சீமானை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு அவரு டீசெண்டா போறாரு. ஆனா சீமானுக்கு கீழே இருக்கிற ஒரு நபர் ரொம்ப ரொம்ப கேவலமா எல்லாரையும் பேசி இன்னைக்கு அந்த கட்சி பாதிக்கு மேல் வாக்கு வங்கி இழக்குதுன்னா அதற்கு அந்த ஒரு நபர் மட்டும்தான் காரணமா இருப்பாரு. அதே மாதிரி திமுகவுல நிறைய பேர் இருக்காங்க. அதுல நீங்க சொல்ற இந்த நபரும் ஒரு காரணம். பேசும் பொழுது ரொம்ப ஒரு மாதிரி இவங்களுடைய வார்த்தை பிரயோகம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திமுக காரனுக்கு எரிச்சல உண்டாக்கிடும். எதுக்கு இவ்வளவு பேசுறாங்க அவங்க அப்படின்னு. அப்ப நீங்க இந்த மக்களை உங்கள் பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலையை பண்ணணும். பாருங்க, விஜய் மீது இவ்வளவு வெறுப்பை உமிடுறாங்க. அவரு நிஜமாவே ஒரு மனுஷன் கோவப்பட்டான்னா அவ்வளவு கோவப்படலாம். அந்த அளவுக்கு அவரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். பாருங்க, மே 4ஆம் தேதி ஓட்டு என்றாங்க. அன்னைக்கு யாராவது ஊருக்கு போவாங்களா? ஒரு கட்சி தலைவர் எப்படிங்க ஆஸ்திரேலியாவுக்கு போவாரு? அத ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல செய்தியா சொல்றான். வெக்கமா இருக்காதா? இதுல எந்த அடிப்படை உண்மை இல்லைங்கிறது அந்த செய்தியை போடுற சேனலுக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப நான் போலங்க, எனக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் எங்கேயாவது தொகுதியில் நிக்கிறேன்னா, ஏதாவது கட்சிக்காரனா? ஆனா நான் 4ஆம் தேதி வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரும், நான் பார்க்கணும். நானே அப்படி நினைக்கும் போது ஒரு கட்சியை வெயில் மழை பார்க்காம நின்று இந்த வெயில் நின்று நடத்தி ஒரு ஆள் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அவர் எப்படி 4ஆம் தேதி ஆஸ்திரேலியா போவார்? அடிப்படை அறிவு வேணும் ஒருத்தருக்கு. அதை செய்தியா போடுறேன். அப்ப இவங்க எந்த அளவுக்கு ஒருத்தரை டார்ச்சர் பண்றாங்க பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த இது போன்ற செய்தியாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்களே ஒரு கட்சிக்கு எதிராக ஒரு கூட்டத்தை உருவாக்கிடுவாங்க. இப்ப திமுக மீது நிஜமாக ஒரு பாசம் இருக்கும். திமுகவினால் பயன்பெற்றவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. திமுக ஆட்சியால் பயன்பெற்றவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உங்கள் கட்சியில இருக்கிற ஒருத்தர் 2 பேர் செய்கிற அசிங்கம் இருக்குல்ல, அது இந்த கட்சி மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது. அது கட்சி தலைமை இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அடக்கி வைக்கணும். பேசும்போது கவனமா பேசுங்க, இன்னொருத்தரை எரிச்சல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லணும். அந்த தலைமை சொல்லாத வரைக்கும் அந்த கட்சிக்கு தான் அது டேமேஜ். சமூக வலைதளம் மிகப்பெரிய கொந்தளிப்பு தான் ஏற்படுத்தி இருக்குது. ஆக்சுவலி என்ன நான் சொல்லணும்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாடே திராவிட முன்னேற்ற கழகம் போட்டாதான் உங்களுக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாம் கொடுங்க. நான் அதுல 2 கட்சிகளுமே அதிமுக திமுக ரெண்டுமே இன்னைக்கு மாணவர்கள் கல்வி பெற்று ஒரு தமிழகம் ஒரு முக்கியமான மாநிலமா இருக்குன்னா அதுக்கு பெரிய காரணமா இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அந்த இதெல்லாம் மறுக்கவே முடியாது. அதனால அவங்க சொல்லலாம், அதை என்ன மாதிரி சொல்லணும்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த லாங்குவேஜை நீங்க மாறி போகும்பொழுது உங்களுக்கு போகும்.